والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. சலாம் சொல்றது தப்பா? யா நபி சலாம் அலைக்கும் தான சொன்னோம், யா ரசூல் சலாம் அலைக்கும் தான சொன்னோம். சலாம் அலைக்கும் சொல்றது தப்பு கிடையாது. சலாத்தை பாட்டாக சொல்லலாமா? நாங்க கேட்கிறோம். ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றது எப்படி சலாம் சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சலாம் சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க? வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. என்னைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, அபூபக்கரை பார்த்து யா அபூபக்கர் ஸலாம் அலைக்கும் உபர்ஹத்தாப் ஸலாம் அலைக்கும் சொல்லி உடனே அவங்களும் யா ரசூலுல்லாஹ் அலைக்கும் ஸலாம் அப்படி காட்டிடு. அது ஏன் நீங்க உங்க அத்தாக்கும் உங்க அம்மாக்கும் அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சலாம் சொல்லியல கொடுத்த சலாம் சொல்லியலோ? வீட்டு அம்மா வேணா அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், அத்தாவே சலாம் அலைக்கும். அங்க மாமியா வர்றான், மாமியாரே சலாம் அப்படி சொல்லி பாருங்க. அவரும் வலைக்கும் சலாம் மருமகன் குடும்பத்தோட மின்னல் ஆயிட்டாங்க. நம்ம அப்ப இந்த கருத்தை சொல்லும் போது ஏன் சிரிப்பு வருது? இது பைத்தியக்காரத்தனம்னு தெரியுது. இது சலாம் அல்ல, இது ஒரு பாட்டு. இப்படி சொன்னால் இதை பாட்டாகத்தான் நீங்க நினைப்பீர்கள், சலாமாக நினைக்க மாட்டீர்கள். உங்க வீட்டுக்கு உங்க அண்ணன் தம்பிக்கு உங்க சொந்தக்காரனுக்கு இப்படி சொன்னா சலாம் இல்ல, கேரியா தெரியுது, பாட்டா தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் பாட்டுல சலாம் சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் பாட்டுல சலாம் சொல்ல முடியுமா? யாருக்கு சலாம் அலைக்கிற? அந்த சலாம் அலைக்கும் சொன்னா கூட ஒரு வெறும் நல்ல அர்த்தம். நம்ம யா நபி சலாம் அலைக்கும் ஒரு பைத்து படிக்கிறோமே, எப்படி படிப்போம்? யா நபி சலாம் அலைக்கும் படிக்கிறோமா? இந்த மாடலையும் கூட அவங்க எப்படி ஒரு பாடகர்னு சொல்லி ஒரு பிரபலியமான ஒரு பாடகர் இருக்கிறார். அந்த பாடகர் எப்படி பாடுவார் தெரியுமா? இத வாப்பாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம் அலைக்கும், அண்ணனே சலாம் அலைக்கும், தம்பியே சலாம் அலைக்கும். அப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறாங்க நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? எட்டிடி மிதிக்க மாட்டீங்க, வரலுத்திக்கு அடிக்க மாட்டீங்க. இது கிண்டலுப்பா, பெருமானார கிண்டல் அடிக்கிறீங்க. அங்கே இதேதான். ராகமா படிச்சுட்டாலே, ராகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலே உடனே கிண்டல் அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வஹாபிகள் ஒவ்வொரு நாளும் 5 தடவை, நான் பல தடவை இருக்க வேற சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் 5 தடவை படைத்த ரப்புல் ஆலமீனை கிண்டல் அடிக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் கிண்டல் அடிக்கிறார்கள். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இவர்களுடைய ஆய்வு இந்த அறிவுபூர்வமான அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அறிவுபூர்வம் எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிவுபூர்வம் சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் 5 தடவை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுதா? பாங்கு எப்படி சொல்லப்படுது? இன்னைக்கு எல்லா பள்ளியாசலும் எப்படி சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது அப்படி தமிழ்ல சொல்லி பாருங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். தமிழ்ல சொன்னா அப்படிதான் இருக்கும், கிண்டல் அடிக்க மாதிரி தான் இருக்கும். அட ஒரு அரபி மாடல்ல ஒன்று இருக்கிறத, அதே அரபியில் அது ராகமாக இருக்கிற பொழுது, அந்த ராகத்தில் அதை கண்ணியமாக கருதப்படுகிற பொழுது, அதே கண்ணியத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நாம் பெரிதுபடுத்தி மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைக்கிற பொழுது ராகத்தோடு தான் அழைக்கிறோம். இங்க அல்லாஹ்வை கிண்டல் அடிக்கிறோம் அர்த்தமா? அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழ்நடைக்கு அதுக்கும் ஒத்து வருமா? முதல்ல தமிழ்நடைக்கு அதுக்கும் ஒத்து வருமா? சரி, ஒவ்வொரு நாளும் தொழுகிறோமே, ஒவ்வொரு நாளும் தொழுகிற பொழுது அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோமா? என்ன ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா துஆவா இல்லையா?
ஓதுவர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ஓதுறோம். அப்படி தமிழ்ல சொல்லி பாருங்க. ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஓத மாதிரியா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். தமிழ் அப்படி சொன்னா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இப்படிதானங்க இருக்குது. அரபியில நம்ம ராகமாக ஓதுகிற பொழுது அது அல்லாஹ்வை நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை நாம் கண்ணியப்படுத்தி ராகத்தோடு ஓதுகிறோம் என்கிற எண்ணத்திலே அதை நாம் ஓதுகிறோமே. எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் கிண்டல் அடிக்கிறோமா, கேவலப்படுத்துகிறோமா? ராகம் என்பது வேறு, கிண்டல் அடித்தல் என்பது வேறு. இவங்களுக்கு கண்ணியம்னா என்னன்னே தெரியாது. கண்ணியமா காக்கிலோ என்ன, காக்கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது ராகத்தோடு தான் அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்லே தொழுகிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது எவ்வளவு ராக போட்டு ஓதுகிறோம். அப்படி ஓதுற காரணத்தினால குர்ஆனை கேவலப்படுத்தி விட்டோமா, அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டோமா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடித்து விட்டோமா, கேவலப்படுத்தி விட்டோமா? கிடையாது. எதுவெல்லாம் கண்ணியம் என்று நாம் கருதுகிறோமோ அதை மக்கள்கிட்ட கொஞ்சம் மாத்தி ஸ்டைல மாத்தி கேவலப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, அப்படி உங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே? ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் கிண்டல் அடிக்கிறாங்க, நம்ம சொல்லலாமா, சொல்ல முடியாதா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வை வணங்குகிற பொழுது தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அல்லாஹ்வை கிண்டல் அடிக்கிறார்கள், சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? யா நபி சலாம் அலைக்கும் ராகமா போட்டா நபி கிண்டல் அடிச்சுட்டாங்க.